தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா டிஎன்பிஎஸ்சில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி டெபுட்டி கலெக்டர் போன்ற 69 குரூப் 1 பணியிடங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 19 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 14 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 69 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் இதுக்கான சம்பள விகிதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 20/1/2020 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/2/2020 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 5/4/2020 அன்றைக்கி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் இந்த கேட்டகரி தவிர இது எல்லாருக்குமே வந்து மினிமம் வந்து 21 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசி முஸ்லீம், டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு சொல்லியிருக்காங்க. டிகிரியை முடிச்ச அப்ளிகன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம், டிஎன்சி, டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிஎல் முடிச்ச கேண்டிடேட்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததியர், எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசி முஸ்லீம், டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்புலேருந்து 10 வருஷம் வந்து கூடுதலாக வந்து எக்ஸம்ஷன் தரதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 53 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் பெறப்பட்ட ஏதாவது ஒரு டிகிரியை முடித்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து நேஷனல் லெவலில் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சியில் வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருந்தா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லாலையும் காமர்ஸ்லையும் டிகிரியை முடிச்சுட்டு டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாவில் வந்து டிப்ளமோ வாங்கியிருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா லாலையும் காமர்ஸ்லையும் வந்து டிகிரி வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி எய்தர் இன் காமர்ஸ் ஆர் லா வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது காமர்ஸா அல்லது லாவில் வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரியை வந்து ரூரல் சர்வீஸ் ஆஃப் த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் மதுரை டிஸ்ட்ரிக்டில் முடிச்சவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோஷியாலஜி கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பி கேட்டகரிக்கான பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 165 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 86 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 155 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 165 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 89 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 155 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 300 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்கு எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 850 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு கீழே இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்தெந்த சென்டரில் வந்து இதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கான டென்டேட்டிவ் டைம்லைன் டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.